ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஃபீல் குட் படம் தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த ஃபேண்டசி கலந்த ஃபீல் குட் படம்னா செமையா இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் ஃபேக்டரி இருக்குது. அதுவும் இந்த உலகத்திலேயே ரொம்பவே டேஸ்டான சாக்லேட்ஸ் எல்லாத்தையுமே தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரி. ஆனால் அந்த ஃபேக்டரியில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ யார் தான் இந்த டேஸ்டான சாக்லேட்டையும் தயாரிக்கிறாங்கன்றதும் தெரியாது. இப்படி இருக்கச்சுல அந்த ஃபேக்டரியோடைய ஓனர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, அதாவது இந்த மாதிரி நான் ஒரு 5 குழந்தைங்களை செலக்ட் பண்ணி என்னுடைய ஃபேக்டரிக்குள்ளே கூட்டிட்டு போக போகிறேன். ஸோ அதில் எனக்கு பிடிச்ச ஒரு குழந்தைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி 5 பேரையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி சுற்றி காமிக்கிறாரு. இந்த 5 குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிக்குள்ளே வந்ததுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ அப்படி அந்த ஃபேக்டரிக்குள்ளே என்ன இருக்குது, ஸோ யார் தான் அந்த டேஸ்டான சாக்லேட் எல்லாம் தயாரிக்கிறாங்க, அதுவும் கடைசியில் ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா? ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்ற கதையை பயங்கர சூப்பராக சொன்ன கதை தான் சார்லி அண்ட் தி சாக்லேட் ஃபேக்டரி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாக்லேட் ஃபேக்டரியை காமிக்கிறாங்க. இந்த ஃபேக்டரியோடைய ஓனர் பேர் வில்லி ஓங்கா. ஸோ அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜாக் ஸ்பேரோ தான். ஸோ நம்ம அவரை ஜாக்னே கூப்பிடலாம். ஸோ ஜாக் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டரியில் இருக்கிற ஒரு 5 சாக்லேட்குள்ளே ஒவ்வொரு கோல்டன் டிக்கெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லுமே அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே சீன் கட் பண்ணால் சார்லின்னு ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் அவனுடைய ஃபேமிலியில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற அந்த வீடுமே பார்த்தீங்கன்னா எப்போ இடிஞ்சு போகுன்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ல தான் இருக்குது. அதுவும் ஹீரோடைய அப்பா தான் அந்த ஃபேமிலிலேயே வேலை செய்கிறாரு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனியில் அந்த டூத் பேஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூடி போடுற மாதிரியான ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு டூத் பேஸ்டோடைய மூடியை வந்து நம்ம ஹீரோக்காக எடுத்துட்டு வருவாரு. ஏன்னா அந்த மூடியை வச்சு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவானா, இந்த சாக்லேட் ஃபேக்டரி இருக்குதுல்ல அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொம்மை மாதிரி செய்வான். ஏன்னா ஹீரோவுக்கு வந்து அந்த ஜாக்கோடைய ஃபேக்டரி ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே ஹீரோடைய தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்ல வர்றாரு. அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஃபேக்டரியில் வேலை செஞ்சேன். அப்படி வேலை செய்யும் போது இந்த ஊர்லேயே இல்லை இந்த உலகத்திலேயே ஜாக் சாக்லேட் கம்பெனி வந்து மற்ற கம்பெனியை விட 60% பெரிய கம்பெனியாக மாறிடுச்சு. இந்த விஷயம் வந்து இந்தியாவுடைய ராஜாவுக்கு தெரிஞ்சு அவரு ஜாக் கிட்ட தன்னுடைய அரண்மனை ஃபுல்லுமே ஒரு சாக்லேட்டாக உருவாக்கி தர சொல்லி ஆர்டர் பண்ணாரு. ஸோ ஜாக்கும் அவர் சொன்ன மாதிரியே உருவாக்க ஆரம்பிச்சான். இப்படி இருக்கச்சுல ஒரு நாள் இந்த ஜாக் வந்து அந்த ராஜா கிட்ட இந்த மாதிரி வெயில் அடிக்கிற இடத்துல இப்படி சாக்லேட் எல்லாம் அரண்மனை கட்டினா கண்டிப்பா அது உருகி போயிடும். ஸோ உங்களுக்கு கட்டி தான் ஆகணுமா அப்படின்னு சொன்னது அந்த ராஜா பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு என்ன வேலை சொல்லியிருக்கேன் அதை மட்டும் செய் சரியா, இந்த மாதிரி வெயில் அடிச்சா உருகிரும், தண்ணி பட்டா கரைஞ்சிரும், இந்த மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அந்த ஜாக்கும் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட்டாலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு அரண்மனை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறான். அடுத்த நாள் இந்த ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனையில் இருக்கும்போது அதிக டெம்பரேச்சர்ல அந்த சூரிய ஒளி அடிக்கவும் அந்த சாக்லேட்டும் பார்த்தீங்கன்னா உருக ஆரம்பிக்குது. கடைசியா கம்ப்ளீட்டா உருகி போயிருது. அப்படியே சீன் கட் பண்ணா இன்னொரு பக்கம் இந்த ஜாக்கோடைய இந்த சாக்லேட் ஃபேக்டரியில எந்த மாதிரியான ரெசிபியை வச்சு சாக்லேட் உருவாக்குறான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு மற்ற சாக்லேட் கம்பெனியில இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஜாக்கோடைய ஃபேக்டரியில இருக்கிற ஒர்க்கர் மாதிரியே ஒரு உளவாளி அனுப்பி எப்படியோ நம்ம ஜாக்கோடைய ரெசிபியை கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு வந்துடுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி மூலமா இவனுடைய கம்பெனியில இருக்கிற சாக்லேட் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி உருவாக்கி அதை மக்களுக்கு சேல்ஸ் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயம் ஜாக்குக்கு தெரிஞ்சதுமே அப்படியே மனசோடைஞ்சு போயிடுறான். உடனே தன்னுடைய ஒர்க்கர் தான் இப்படி நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இதை வெளியில சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்னா அந்த சாக்லேட் ஃபேக்டரியை கம்ப்ளீட்டா இழுத்து முடிடுறான். இருந்தாலும் கொஞ்ச வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டரியை மறுபடியும் இந்த ஜாக் வந்து ஓப்பன் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் எப்படி ஓப்பன் பண்ணாருன்னு தெரியல. ஏன்னா அவர் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு எந்த ஒரு நோட்டீஸும் ஓட்டல. அது போக அந்த ஃபேக்டரிக்குள்ள எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ஒர்க்கர்ஸ் தான் வேலை பார்க்குறாங்களா இல்லை வேற யாராவது வேலை பார்க்குறாங்கன்றது இது வரைக்குமே மர்மமா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லி முடிக்கிறாரு. அது போக ஸ்டார்டிங் சீன்ல ஒரு 5 கோல்டன் டிக்கெட்டை வந்து 5 சாக்லேட்குள்ள வச்சு மற்ற சாக்லேட் கூட கலந்து அதை வழக்கம் போல உலகம் ஃபுல்லாக சேல்ஸ்க்கு விட்டு இருந்திருப்பார்ல இந்த ஜாக்கு. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 சாக்லேட்குள்ள நான் 5 கோல்டன் டிக்கெட் வச்சிருக்கிறேன். அதை கண்டுபிடிக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன். அது போக என்னுடைய ஃபேக்டரியை நான்
நான் அவங்களுக்கு சுற்றி காமிப்பேன். ஸோ யாருக்கு அந்த லக் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு இந்த ஜாக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா எல்லா சாக்லேட்டும் பயங்கரமாக விற்க ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த டிவி நியூஸ்னு ரொம்பவே பெரிய விஷயமா கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வருது. உடனே அவனுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ஆனால் இருந்தாலும் ஏதாவது நம்ம ஹீரோக்கு வாங்கி கொடுக்கணும், இந்த ஜாக்கோடைய கம்பெனியில் இருக்கிற சாக்லேட்டை வாங்கி கொடுக்கலாம், ஒருவேளை அதில் கோல்டன் டிக்கெட் இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கட் பண்ண இந்த சைடு இந்த ஜாக் கம்பெனியோடைய சாக்லேட்டை ஒரு குண்டு பையன் சாப்பிட்டு முதல்ல அந்த கோல்டன் டிக்கெட்டை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு ரெண்டாவது கோல்டன் டிக்கெட்டை கண்டுபிடிச்சிடுறா. சொல்ல போனா இந்த பொண்ணு கஷ்டப்பட்டுலாம் கண்டுபிடிக்கல. இவளுடைய அப்பா வந்து ஒரு பெரிய பணக்காரர் இல்லையா, அதனால ஆயிரக்கணக்கான ஸ்டாஃப் வந்து வேலைக்கு வச்சிருந்திருப்பாரு. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அதோடைய எல்லா கவரையும் ஓப்பன் பண்ணி ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த கோல்டன் டிக்கெட்டையும் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோடைய பேரண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக அந்த ஜாக் கம்பெனியோடைய சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து அதை பர்த்டே கிஃப்டா நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட்குள்ள கண்டிப்பா கோல்டன் டிக்கெட் இருந்தாலும் இருக்கலாம், கடவுள் நமக்காக இது பண்ணுவாரு அப்படி நம்புறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆர்வமா அந்த சாக்லேட் கவரை ஓப்பன் பண்றான். ஆனா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கோல்டன் டிக்கெட் இல்லை. ஸோ இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த வழியை வெளியில காமிக்காம அந்த சாக்லேட்டை தன்னுடைய ஃபேமிலியில் உள்ள எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணி ரொம்பவே சந்தோஷப்படுறான். இன்னொரு பக்கம் மூணாவது கோல்டன் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு கிடைக்குது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் வச்ச ஒரு சாம்பியன் பொண்ணு. ஸோ அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நான் சாதிக்க பறந்தவா, அதனால தான் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பில்டப் விட அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது டிக்கெட்டா ஒரு புத்திசாலி பையன் தான் கண்டுபிடிக்கிறான். அப்போ அவன் வந்து பிரஸ் கிட்ட என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே அறிவு ஜாஸ்தி, நான் நிறைய கால்குலேஷன் போட்டு ஒரே பாக்கெட்ல இந்த கோல்டன் டிக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இந்த ஜாக் கம்பெனியோடைய சாக்லேட் வந்து சுத்தமாக பிடிக்காது, ஸோ அந்த சாக்லேட்டை நான் ஒரு பீஸ் கூட சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்றான். இன்னொரு பக்கம் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் அந்த 5வது கோல்டன் டிக்கெட் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டி போட்டுட்டு ஜாக்கோடைய சாக்லேட்டை வாங்குறாங்க. இதனால சாக்லேட்டோடைய வேல்யூ எல்லாம் ரொம்பவே கூடிருது. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த டூத் பேஸ்டோடைய வேல்யூவும் கூட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஹீரோடைய கம்பெனியோடைய மேனேஜர் வந்து நீங்க ரொம்பவே ஸ்லோவாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னு ஹீரோடைய அப்பாவை வேலையை விட்டு தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு மிஷினை வேலைக்கு வைக்கிறாங்க. அதனால ஹீரோடைய அப்பா வந்து ஹீரோடைய அம்மா கிட்ட இப்படி எனக்கு வேலை போயிட்டு இனி எப்படி நம்ம குடும்பத்தை நான் காப்பாற்ற போறேன்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே சோகமா அந்த வீட்டோடைய ஓட்ட வழியா நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோடைய தாத்தா வந்து நம்ம ஹீரோ கிட்ட நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கிறேன், அதை வச்சு நீ எனக்கு பிடிச்ச அந்த ஜாக் கம்பெனியோடைய சாக்லேட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு போய் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேகமா அந்த சாக்லேட்டை போய் வாங்கி கொடுக்குறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ள கோல்டன் டிக்கெட் இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஓபன் பண்றாங்க. ஆனா இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள கோல்டன் டிக்கெட் இல்லை. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ரொம்பவே சோகமாகிடுறான். எதுக்கு எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, அப்படின்னா கடவுள்னு எதுவுமே கிடையாதா அப்படின்னு ரொம்பவே சோகமா வீட்டை விட்டு வெளியில வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 ரூபாய் நோட்டு வந்து கீழே கிடக்குது. உடனே ஹீரோ அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில மறுபடியும் அந்த சாக்லேட்டை வாங்குறான். அப்போ இவன் எதிர்பார்த்த மாதிரியே பாத்தீங்கன்னா அதுக்குள்ள 5வது கோல்டன் டிக்கெட் இருக்குது. ஸோ ஹீரோவால இதை நம்பவே முடியல, இது கனவு இல்ல, இது உண்மை தானே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்போ அந்த கடைக்கு வந்து ஒரு 2 கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட நீ இந்த கோல்டன் டிக்கெட்டை எங்க கிட்ட தந்தா உனக்கு நிறைய பணம் தருவேன் அப்படின்ற மாதிரி மண்டைய கழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த கடையோட ஓனர் தான் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு இந்த கோல்டன் டிக்கெட் கிடைச்சது எல்லாம் ஒரு அதிர்ஷ்டம், பேசாம ஒழுங்கா வீட்டுக்கு ஓடி போயிரு, இல்லைன்னா இந்த கோல்டன் டிக்கெட்டை யாராவது பிடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வீட்டுக்கு வந்து அந்த கோல்டன் டிக்கெட்டை அவனுடைய தாத்தா கிட்ட காமிக்கிறான். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு, பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கோல்டன் டிக்கெட்ல என்ன போட்டிருக்குதுன்னு ஹீரோடைய அப்பா வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது இந்த கோல்டன் டிக்கெட் வச்சிருக்கிற சின்ன குழந்தைங்க கூட அவங்க ஃபேமிலியை சேர்ந்த யாராவது பெரியவங்க கூட வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செலக்ட் ஆன 5 குழந்தைங்களும் மறுபடியும் வீட்டுக்கு போகும்போது ஒரு ட்ரக் நிறைய சாக்லேட் கிடைக்கும். ஸோ அது அவங்க வாழ்க்கை ஃபுல்லுமே சாப்பிட்டா கூட முடியாது. அது போக கடைசியில் இந்த 5 குழந்தைங்கள்ல ஒரே ஒரு குழந்தைய மட்டும் நான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஹீரோடைய தாத்தா பார்த்தீங்கன்னா சரி நான் தான் ஹீரோ கூட அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள போவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த டைம்ல ஹீரோ என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா நம்மளே ரொம்பவே கஷ்டத்துல இருக்கோம்ல, ஸோ அந்த கோல்டன் டிக்கெட்டை நம்ம யாருக்கிட்டையாவது வித்துடலாம், அதனால நமக்கு நிறைய காசு கிடைக்கும், அதை வச்சு நம்மளுடைய ஃபேமிலியை கொஞ்ச நாள் ரன் பண்ணலாம் அப்படின்னு சோகமா சொல்ல அப்போ ஹீரோடைய இன்னொரு தாத்தா வந்து என்ன சொல்றாருன்னா வாழ்க்கையில பணம் வரும் போகும், ஆனா இந்த மாதிரி கோல்டன் டிக்கெட் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் திரும்பி கிடைக்காது, ஸோ நீ இந்த கோல்டன் டிக்கெட்டை யூஸ் பண்ணி அந்த ஜாக்கோடைய கம்பெனிக்குள்ள போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சந்தோஷமா ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆன 5 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில இருந்து ஒருத்தரை கூப்பிட்டுட்டு ஜாக்கோடைய கம்பெனி
கம்பெனி ஃபேக்டரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ ஏகப்பட்ட மக்கள் வந்து நல்லபடியாக போயிட்டு வாங்கன்ற மாதிரி விஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த ஃபேக்டரியோடைய கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகவும் ஏதோ ஒரு வாய்ஸில் கோல்டன் டிக்கெட் வச்சிருக்கிறவங்க மட்டும் உள்ள வாங்கன்னு சொல்ல 5 பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியில இருந்து ஒருத்தரை மட்டும் கூட்டிட்டு உள்ள போறாங்க. அப்படி போகவும் பார்த்தீங்கன்னா அந்த கேட் வந்து க்ளோஸ் ஆகிருது. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பப்பட் ஷோ பண்ற மாதிரி வெல்கம் பண்ணவும் அந்த இடத்துக்கு இந்த ஜாக் வராரு. அதுக்கப்புறம் எல்லாரையுமே அந்த ஃபேக்டரிக்குள்ள இருக்கிற புல்லு மலை தண்ணின்னு சாக்லேட்டால மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற எதனாலுமே நீங்க சாப்பிடலாம், ஸோ இது எல்லாமே சாக்லேட்டால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த குண்டு பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஏன் புல்லா கூட விட மாட்டேங்கிறான், அவ்வளவு வெறியில சாப்பிட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில குள்ள மனிதர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு வந்து இந்த ஜாக் கிட்ட ஆமா அந்த குள்ள மனிதர்கள்லாம் யாருன்ற மாதிரி கேட்டதும் அப்பதான் ஜாக் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா எப்போ என்னுடைய ரெசிபியை என்னுடைய ஒர்க்கர்ஸ் வந்து திருடி மற்ற கம்பெனிக்கு கொடுத்தாங்களோ அப்பவுமே எல்லா ஒர்க்கர்ஸ் மேல இருந்த நம்பிக்கையும் போயிருச்சு. உடனே நான் புது விதமான ஒரு சாக்லேட் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஃபாரஸ்டுக்குள்ள போனேன். அங்க பார்த்தா பெரிய பெரிய தேங்காவுடைய ஓட்டுக்குள்ள ஒரு வீடு மாதிரி செட் பண்ணி ஏகப்பட்ட குள்ள மனிதர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது போக இந்த குள்ள மனிதர்களுக்கு வந்து கொக்கோ பீன்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரிய வந்துச்சு. சொல்ல போனா அந்த கொக்கோ பீன்ஸை தான் கடவுளா வழிபட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 கொக்கோ பீன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இது தெரிஞ்சதுமே நான் அந்த குள்ள மனிதர்களுடைய லீடர் கிட்ட வந்து உங்களுக்கு கொக்கோ பீன்ஸ் பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒரு சாக்லேட் கம்பெனி வச்சிருக்கிறேன், ஸோ சாக்லேட்டுக்கு கொக்கோ பீன்ஸ் தேவை இல்லையா, ஸோ அதோடைய மீதி எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஆனால் நீங்க எனக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய மக்களை என்னுடைய கம்பெனியில வந்து வேலை பார்க்க சொல்லணும் அப்படின்னு சொல்ல அந்த லீடருக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே பிடிச்சு போயிருது. அதனால தான் இப்போ அந்த குள்ள மனிதர்கள் என்னுடைய கம்பெனியில வேலை பார்க்குறாங்க, ரொம்ப ரொம்ப லாயலானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த குண்டு பையன் இருக்கான்ல அவன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு அங்க இந்த சாக்லேட் ரிவர் மாதிரி ஓடும், ஸோ அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிக்க போறான். ஆனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கால் ஸ்லிப் ஆகி பொத்துன்னு அந்த சாக்லேட்குள்ளேயே விழுந்துடுறான். இந்நேரம் பார்த்து ஒரு பெரிய பைப் வந்து அந்த சாக்லேட்டை எடுத்துட்டு இருக்குது. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பையனையும் சேர்ந்து உறிஞ்சிருது. இதெல்லாம் பார்த்து அந்த குள்ள மனிதர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனை பார்த்தீங்கன்னா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். உடனே அந்த குண்டு பையனுடைய அம்மா பார்த்துட்டு இந்த ஜாக் கிட்ட என்னுடைய பையனை காப்பாத்துங்கன்ற மாதிரி கதறாங்க. உடனே இந்த ஜாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு குள்ள மனிதனை கூப்பிட்டு அந்த குண்டு பையனை காப்பாத்தி இந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்ல உடனே அந்த குள்ள மனிதனும் பார்த்தீங்கன்னா அந்த குண்டு பையனுடைய அம்மா கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அப்படியே அந்த ஃபேக்டரிக்குள்ள கூட்டிட்டு போறான் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக. இன்னொரு பக்கம் அந்த ஜாக்கும் மீதி இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்ல ஏறி அடுத்த இடத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு சாக்லேட் சாப்பிட கொடுக்க ஹீரோ அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு சரி நீங்க முதலா எப்போ சாக்லேட் சாப்பிட்டீங்க, ஸோ அந்த அனுபவத்தை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் இப்போ நம்ம ஜாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல வரான். அதாவது ஜாக்கோடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்டா இருப்பாரு. ஸோ அதனால தன்னுடைய பையன் வந்து சாக்லேட் சாப்பிட்டு அவனுடைய பல்ல கெடுத்துக்க கூடாதுன்றதுக்காக அவனுடைய வாயை இந்த மாதிரி கட்டி போட்டு தான் வச்சிருப்பாரு. ஒரு தடவை ஹாலோவின் டைம்ல கிடைச்ச சாக்லேட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நெருப்புல போட்டு எரிக்கவும் செய்வாரு. அப்போ அந்த நெருப்புல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் எப்படியோ எரிஞ்சு போகாம இருக்கும். அந்த சாக்லேட்டை தான் நம்ம ஜாக் எடுத்து வாயில போட்டு முதலா சாப்பிட்டு இருந்திருப்பாரு. ஸோ சாக்லேட்டோடைய டேஸ்ட் பிடிச்சி போனதுனால நிறைய இடத்துல இருக்கிற சாக்லேட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்படியே சீன் கட் பண்ணா இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் இன்வென்டிங் ரூம்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நாங்க ரொம்பவே வித்தியாசமான சுவிங்கமா உருவாக்குவோம், ஆனா இன்னும் எல்லாம் கம்ப்ளீட் ஆகல, ஸோ யாரும் எதுவும் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சாம்பியன் பொண்ணு இருக்கான்ல அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுக்காம ஒரு பபிள் கம் எடுத்து சாப்பிட்டுறான். இதனால கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய மூஞ்செல்லாம் பாத்தீங்கன்னா நீல கலர்ல மாறி ஒரு பலூன் மாதிரி ஊத ஆரம்பிச்சிடுறான். இதை பார்த்துட்டு மறுபடியும் அந்த குள்ள மனிதர்கள் பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாம்பியன் பொண்ணுடைய அம்மா வந்து ஜாக் கிட்ட என்னுடைய பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்கன்ற மாதிரி கதற உடனே ஜாக்கும் பாத்தீங்கன்னா அந்த குள்ள மனிதர்களை கூப்பிட்டு இந்த பொண்ணை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் அந்த குள்ள மனிதர்களும் அந்த சாம்பியன் பொண்ணுடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா அப்படியே சாம்பியன் பொண்ணை உருட்டிக்கிட்டு ஃபேக்டரிக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஜாக் வந்து மீதி இருக்கிற எல்லாரையும் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அணில்கள் தான் சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்குது. அப்போ இந்த ஜாக் என்ன சொல்றாருன்னா இந்த சாக்லேட் எல்லாம் உருவாக்குறதுக்கு நல்ல நல்ல நட்ஸ் தான் நிறைய தேவைப்படும். ஸோ இந்த அணில்களுக்கெல்லாம் எது நல்ல நட்ஸ் எது கெட்ட நட்ஸ்னு அடையாளம் நல்லாவே தெரியும். ஸோ இதை நான் நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்கிறேன். இது நல்ல நட்ஸை மட்டும் எடுத்து ஃபேக்டரிக்கு அனுப்பிட்டு கெட்ட நட்ஸை எடுத்து குப்பையில போட்டுரும் அப்படின்னு சொல்ல அப்போ அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு வந்து அப்பா கிட்ட எனக்கு இதுல ஒரு அணில் வேணும்ன்ற மாதிரி கேட்டதும் இதை பார்த்து அந்த ஜாக்ஸ்பர் வந்து இல்லம்மா நாங்க எங்களுடைய அணிலை விற்கிறதுக்கு வைக்கல அப்படின்னு சொல்ல, ஆனா இதெல்லாம் அந்த
அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு சுத்தமா கேட்காம வேகமா ஒரு அணிலை பிடிக்கலான்ற மாதிரி போறா. அப்ப அந்த இடத்துல இருக்கிற எல்லா அணிலும் பாத்தீங்கன்னா இந்த திமிரு பிடிச்ச பொண்ணை பிடிச்சி இவா நட்ஸா இல்ல வேற எதுவுமா அப்படின்னு செக் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ நட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒருவேளை கெட்டு போன நட்ஸா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அங்க இந்த குப்பையெல்லாம் போடுற இடத்துல தள்ளி விட்டுருதுங்க. இதெல்லாம் பார்த்து பதறி போன இந்த திமிரு பிடிச்ச பொண்ணுடைய அப்பா வேகமா வந்து அவளுடைய பொண்ணை தூக்கி போட்ட இடத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ மறுபடியும் அந்த குள்ள மனிதர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கி சான் மாதிரி ஜம்பிங்லயே ஒரு அணில் வந்து இந்த அப்பாவையும் பாத்தீங்கன்னா குப்பை தொட்டில தள்ளி விட்டுருது. அதுக்கப்புறம் இந்த ஜாக் வந்து மீதி இருக்கிற எல்லாரையும் ஒரு வித்தியாசமான லிஃப்ட் மூலமா அந்த ஃபேக்டரியில இருக்கிற இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. சொல்லப்போனா அந்த லிஃப்ட் வந்து ரொம்பவே அட்வான்ஸ். எந்த அளவுக்கு அட்வான்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாக் வந்து எங்கெல்லாம் கூட்டிட்டு போக சொல்றாரோ அந்த இடத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த லிஃப்ட் வந்து கரெக்டா கூட்டிட்டு போயிரும். அப்ப நம்ம ஹீரோ வந்து இந்த ஜாக் கிட்ட உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு, எப்படி இந்த சாக்லேட் ஃபேக்டரி வைக்கணும்னு ஐடியா வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்டதும் ஜாக் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது இவருடைய அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிட்ற விஷயம் தெரிஞ்சு போயிருது. உடனே அதை சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி எவ்வளவோ சொல்லவும் ஆனா ஜாக் வந்து இல்ல எனக்கு சாக்லேட் ரொம்பவே பிடிச்சிருக்குது, என்னாலலாம் சாக்லேட் சாப்பிடாம இருக்க முடியாது, நான் எல்லா நாட்டுக்கும் போய் சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறான். உடனே அப்பாவையும் பாத்தீங்கன்னா நீ ஒருவேளை இப்போ கிளம்புனியனா திரும்பி வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஜாக் அதெல்லாம் கண்டுக்காம எல்லா நாட்டோடைய சாக்லேட் எல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீடே இருக்காது. ஒருவேளை நம்மளுடைய அப்பாவுக்கு நம்மளை பிடிக்காம போயிருச்சு போல, அதனாலதான் இப்படி கிளம்பிட்டாரு. ஸோ நான் கண்டிப்பா ஒரு சாக்லேட் ஃபேக்டரி வைக்கணும் அப்படின்னு அப்போதான் முடிவு பண்ணேன்ற மாதிரி சொல்றான். அப்படியே சின் கட் பண்ணா பிரசன்ட்ல ஜாக் வந்து மீதி இருக்கிற எல்லாரையும் ஒரு டிவி ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிவி மூலமா சாக்லேட்டை டெலிபோர்ட் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம டிவில ஏதாவது சாக்லேட் ஆட் பார்த்தா அதை சாப்பிடணும் போல இருக்கும் இல்லையா, ஸோ இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி டெலிபோர்ட் மெத்தடை பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த புத்திசாலி பையன் பார்த்துட்டு இதை ஒழுங்கா நம்ப மாட்டான். உடனே என்ன பண்ணிடுறான்னா வேகமா அந்த டெலிபோர்ட் மெஷின்குள்ள போயிடுறான். இதனால அவன் டெலிபோர்ட் ஆக்கி ரொம்பவே சின்ன சைஸ்ல டிவிக்குள்ள வந்துடுறான். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த குள்ள மனிதர்கள் எல்லாம் மறுபடியும் பாத்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்பவும் புத்திசாலி பையனுடைய அப்பா வந்து என்னுடைய பையன் ரொம்பவே சின்ன சைஸ்ல மாறிட்டான், இவனை மறுபடியும் நார்மலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல மறுபடியும் இந்த ஜாக் பாத்தீங்கன்னா குள்ள மனிதர்களை கூப்பிட்டு இந்த புத்திசாலி பையனை ஸ்ட்ரெச்சிங் ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி அவனுடைய அப்பாவையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட மத்த எல்லாருமே முட்டாள்தனமா நடந்துக்கிட்டாங்க, ஸோ அவங்க எல்லாருமே தோத்து போயிட்டாங்க, நீ அப்படிலாம் கிடையாது, ஸோ அதனால நீ தான் வின் பண்ண, உனக்கு தான் அந்த ஸ்பெஷல் பிரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோடைய தாத்தாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம். அப்புறமா அந்த ஜாக்கை பாத்தீங்கன்னா ஹீரோவையும் அவனுடைய தாத்தாவையும் அந்த லிஃப்ட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு 2 பட்டனை கிளிக் பண்றான். உடனே இந்த லிஃப்ட் பாத்தீங்கன்னா டக்குன்னு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் அந்த குண்டு பையன், சாம்பியன் பொண்ணு, திமிர் பிடிச்ச பொண்ணு, புத்திசாலி பையன்னு மாசா அந்த பில்டிங்குள்ள வந்தவங்க இப்போ தமாசா அந்த ஃபேக்டரியை விட்டு வெளியில போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜாக் வந்து ஹீரோடைய வீட்டோடைய சீலிங்கை பிச்சுக்கிட்டு அந்த லிஃப்ட் மூலமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவை பார்த்தது அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டே மவனு எங்கடா இவ்வளவு நேரம் போகணும், நீ தான் வீட்டை உடைச்சிட்டு உள்ள வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாசமா கட்டி பிடிக்கிறாங்க. அப்போ ஜாக் வந்து நீ வின் பண்ணதுனால உனக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன தெரியுமா, என்னுடைய ஃபேக்டரியே உனக்கு தான், இனிமேல் நீ தான் அதை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு எல்லாருமே அப்படியே சாக்காக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த முடிவை நீங்க எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டதும் நம்ம ஜாக் ஒரு ரீசன் சொல்லுவான் பாருங்க. என்ன ரீசன்னா இந்த மாதிரி ஒரு நாள் இவன் முடி வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை முடியை பார்த்துருப்பான் போல, ஸோ நமக்கு வயசாகிருச்சு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபேக்டரியை பார்த்துக்கிறதுக்கு யாராவது வரணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த முடிவை எடுத்துருந்துருப்பான் போல. அப்புறமா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா உனக்கு என்னுடைய ஃபேக்டரி வேணும்னா நீ அந்த ஃபேக்டரியை பார்த்துக்கணும்னா நீ ஃபேமிலியை விட்டு வெளியில வரணும், நான் ஃபேமிலியை விட்டு வெளியில வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஃபேக்டரியையே கட்டி இருக்கிறேன், ஸோ நீ உன்னுடைய ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஸோ என் கூட வந்துருன்ற மாதிரி சொல்ல இல்ல எனக்கு உங்களுடைய சாக்லேட் ஃபேக்டரி பிடிக்கும், ஆனா அதை விட எனக்கு என்னுடைய ஃபேமிலி தான் ரொம்ப பிடிக்கும், ஸோ இந்த உலகமே எதிர்த்தாலும் அவங்கள விட்டு நான் வரமாட்டேன்ற மாதிரி சொல்றேன். இதை கேட்ட அந்த ஜாக்கும் பாத்தீங்கன்னா ஏன்டா இப்படி ஒரு ஆஃபர் யாரு தருவாங்க, ஆனா அதையே வேணான்னு சொல்லிட்டானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த லிஃப்ட் மூலமா பாத்தீங்கன்னா மறுபடியும் அவனுடைய இடத்துக்கு வந்துடுறான். இன்னொரு பக்கம் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பாவுக்கு திரும்ப அதே டூத் பேஸ்ட் கம்பெனில அதே வேலை கிடைச்சிருது. இதனால ரொம்ப கஷ்டத்துல இருந்த ஹீரோடைய குடும்பமும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கஷ்டம் இல்லாம ஏதோ சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜாக்க பாத்தீங்கன்னா எதுக்கு ஹீரோ இப்படி பண்ணா, ஏன் இந்த ஆஃபரை வேணான்னு சொல்லிட்டான், ஒரு வேளை முட்டாளா இருப்பானோ, ஏன் இப்படி இருக்கான்னு புலம்பிக்கிட்டே இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவை பாத்தீங்கன்னா அவனுடைய குடும்பத்தோடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக இந்த ஷூ பாலிஷ் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ மூஞ்ச மறைச்சிட்டு ஒரு ஆள் வந்து டே தம்பி எனக்கு ஷூ பாலிஷ் போடுன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் போட்டுட்டு இருக்கிறான். அப்போ அந்த ஆளை பாத்தீங்கன்னா டே
தம்பி உனக்கு இந்த சாக்லேட் ஃபேக்டரி வச்சிருக்கிற ஜாக்க தெரியுமா அப்படின்னு கேட்டதும், ஓ அவரா, எனக்கு நல்லாவே தெரியும், அவருடைய முடி கூட பொசு பொசுன்னு பொம்மரியன் நாய் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ஆளை பார்த்தீங்கன்னா அவருடைய மூஞ்ச காமிக்கிறாரு. பார்த்தா அது நம்ம ஜாக் தான். உடனே டே என்னுடைய முடியெல்லாம் பார்க்க அப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எதுக்கு அந்த நான் கொடுத்த ஆஃபரை வேணான்னு சொன்னேன், என் கூடவே வந்துடுறியா அப்படின்னு கேட்டதும், இல்லை இல்லை என்னாலலாம் வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே இந்த ஜாக்கும் பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியமா, அவங்கள அவ்வளோ பிடிக்குமான்ற மாதிரி கேட்டதும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆமாம் எனக்கு ஃபேமிலி தான் முக்கியம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்களே, நீங்கள் கடைசியாக உங்கள் அப்பாவை எப்போ பார்த்தீங்க, வாங்க இப்போ உங்கள் அப்பாவை பார்க்க போகலான்ற மாதிரி சொல்ல, சரி ஏதோ சொல்கிற, ஆனால் அந்த ஆளை என்ன மறந்துட்டாரே, இருந்தாலும் நீ கூப்பிட்றதுக்காக நான் வரேன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் லிஃப்ட் மூலமா ஜாக்கோடைய அப்பா இருக்கிற வீட்டுக்கு வராங்க. இங்க ஜாக்கோடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா இன்னுமே டென்டிஸ்டா தான் இருக்கிறாரு. இங்க டென்டிஸ்டா இருக்கிற ஜாக்கோடைய அப்பா வந்து இவ்வளோ பெருசா வளர்ந்த தன்னுடைய பையனை அடையாளம் தெரியல போல, ஸோ ஏதோ ஒரு புது பேஷன் தான் வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கோடைய பல்ல செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சுத்தி பார்க்குறான். இங்க பார்த்தா இந்த ஜாக் வந்து எப்போ ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணானோ அப்பெல்லாம் ஏகப்பட்ட ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த ஆர்டிக்கல் எல்லாம் கலெக்ட் பண்ணி வீடு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒட்டி வச்சிருக்கிறாரு. ஸோ இப்போதான் ஹீரோவுக்கு புரிய வருது இந்த ஜாக்கோடைய அப்பா வந்து இன்னுமே அவர் மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த அப்பா வந்து ஜாக்கோடைய பல்ல நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த அளவுக்கு பல்ல சுத்தமா வச்சிருக்கிற ஒரு ஆளை இப்போ தான் பார்க்குறேன், என்னுடைய பையனும் இப்படி தான் வச்சிருந்திருப்பான், ஸோ நீ என்னுடைய பையன் தானே அப்படின்னு கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. அப்புறம் என்ன ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி பாசமலையே பொழிறாங்க. ஸோ இப்போ தான் இந்த ஜாக்குக்கும் தெரியுது ஃபேமிலியோடைய பாசத்துக்கு எதுவுமே ஈடாகாது, எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு குடும்பம் வேணும் அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஜாக் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறான். அது மூலமாக நம்ம ஹீரோ வந்து அவனுடைய ஃபேமிலி கூட அதே வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாகவும் இப்போ அவன் பண கஷ்டம் இல்லாமல் வாழ ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி ஜாக் என்ன ஆஃபர் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டை அவன் காசு கொடுத்து வாங்கிட்டு அதை அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ளே வச்சுக்கிறான். இதனால ஹீரோவும் அவனுடைய ஃபேமிலி கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறான். ஜாக்கும் அவனுடைய அப்பா கூட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறான். இதோட இந்த பாடத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையாக இருந்துச்சுல்ல. ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அது போக இன்னுமே நீங்கள் நம்ம ஃபேமிலியில் வந்து ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேர் மிஸ்டர் ஐசவர் ஃபேமிலி. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.